புஸ்தகம் இருக்கு. வசனத்தை சுமக்கணும்னா என்ன அப்படின்னா, நான் கேட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு பாரம் இருக்கணுமா நம்ம மேல. அது அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கவே கூடாது. நான் எப்படியாவது இந்த சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தை போய் மற்றவர்களுக்கு நான் சொல்லிட்டோம். இது கொடுத்திருக்கிறார். 66 புஸ்தகத்தை உள்ளடக்கிய சத்தியம். இது நம்ம தோல் மேல இன்னைக்கு வச்சிட்டு இருக்காரு. சுமந்துன்னு போனா ஒருவேளை இந்த சிந்தனையிலே இருந்தாங்கன்னு வைங்க, நான் எப்படியாவது இந்த சத்தியத்தை சொல்லணும், அதை சொல்றதுக்கு ஆயத்தம் பண்ணணும். யாருக்கிட்டாவது கிடைக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலன்னா கூட சரி, வாய்ப்பு நாமளே உருவாக்கிக்கிட்டு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு இருக்கிறவர்கள் கீழானவைகளை மறந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்னா மேலானவைகளை நோக்கி போயிடும். அப்படி போயிட்டாலே யார் என்ன பேசினாலும் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லலாம், அடுத்து என்ன சத்தியத்தை நம்ம தயார் பண்ணலாம், எதை படிக்கலாம், அதை யோசிச்சு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அது மேல நாட்டம் போகாது. அதை யோசிச்சுக்கினே இடிஞ்சுன்னு உட்கார மாட்டாங்க. இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அனுதினமும் படிக்க தொடங்குவாங்க. உள்ளம் சுத்தமாயிடும். ஏன் நம்மளுக்கு அநேக நேரத்துல இதெல்லாம் செய்ய முடியுது இல்லைன்னா, இது இல்ல நம்ம கிட்ட. தோல் மேல இதை சுமக்கிறோன்ற விஷயத்தையே மறந்துட்டுக்கோ அல்லது எடுத்து கீழே வச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம சில பேர் சத்தியத்தை கேட்டு சில வருஷம் வந்துட்டோம், 3 வருஷம் 5 வருஷம் வந்திருக்கோம். எவ்வளவு பேருக்கு நான் சத்தியத்தை எடுத்து போய் சொல்லி இருக்கிறேன்? கேள்விக்கு நானே பதில் கேட்டுக்கலாம். எவ்வளவு பேருக்கு என்னால சொல்ல முடிஞ்சிருக்கு? அல்லது நான் எவ்வளவு பேர் கேள்வி கேட்கும் போது நான் வசனத்துல இருந்து அவங்களுக்கு விடை கொடுத்து அதை இதுதான் சத்தியம் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நான் அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியுது? ஏன் முடியுது இல்லைன்னா, பயிற்சி எடுக்க மாட்டேன் இருக்கிறோம். அப்ப எடுக்கலன்னா நம்ம சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்னத்த சுமக்க மாட்டேன் இருக்கிறோம்னா, தேவன் கொடுத்த வசனங்களை நம்ம சுமக்கவே மாட்டேன் இருக்கிறோம்.